என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன். அதில் ஒரு தாய்க்குள்ள பேய். அப்போ சொன்னேன், அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறா, அதுக்கு நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவள் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறேன் ஐயான்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன், நானும் உள்ளே இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவள் மிகச்சிறந்த ஆளுமை. அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில், என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ணி, எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா, உன் நிர்வாணத்தை நான் காட்டி, என் படத்தில் நான் காட்டி, என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம், நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பர்டர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா? விரசமாக தான் பார்ப்பாங்க.